மாங்காய் பச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் கிளிமூக்கு மாங்காய் இப்படி சின்னதாக தோலோட கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 4 டேபிள் ஸ்பூன் வெல்லத் துருவல், உப்பு தேவையான அளவு. கடாயில் கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காயும் 3/4 கப் தண்ணியும் விட்டுக்கோங்க. இப்போது உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போது மாங்காய் நல்லா வெந்துருச்சு. மாங்காய் தோலும் பிரிஞ்சு வந்திருக்கு. சாப்பிடும்போது இந்த தோல் இடையில படும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூளும் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்தையும் போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வெல்லம் நல்லா உருகி மாங்காவோட சேரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நீங்கள் வெல்லம் இப்போ சேர்த்துக்கிறத விட டபுளாக சேர்த்துக்கோங்க. வெல்லம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இதை நான் தாளிக்க போகிறதில்ல. என் மாமியார் தாளிக்க மாட்டாங்க, நானும் தாளிக்கலை. தாளிக்கிறதா இருந்தால் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இதில் சிலர் சுக்கு பொடி சேர்த்துப்பாங்க. அப்படி சேர்க்குறதா இருந்தால் ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் இதில் சேர்க்கலை. எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ பதத்துக்கு வந்துருச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது சுவையான இனிப்பு, காரம், புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு இனிப்பு மாங்காய் பச்சடி தயார். இந்த பச்சடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.